நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து அரைக்கீரை காராமணி சாம்பார். ஓகே, அரைக்கீரையில காராமணி போட்டு ஒரு சாம்பார். முருங்கைக்கீரையில சாம்பார் செய்வாங்க. இது அரைக்கீரையில சாம்பாரா? ஓகே, அரைக்கீரை காராமணி சாம்பார் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? எண்ணெய், வேக வைத்த காராமணி, வேக வைத்த துவரம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, உப்பு, கொத்தமல்லி இலை, அரைக்கீரை, தேங்காய், சீரகத்தூள், பூண்டு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கடுகு, மஞ்சள் தூள். ஓகே, தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாரா இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெங்காயம் வதக்கி எப்பவும் போல நார்மலா எல்லா சாம்பார் துவரம்பருப்புல பண்ணுவாங்க, காராமணியில எப்படி? காராமணி அதோட ஆட் பண்ண போறோம். ஓகே, அரைக்கீரை காராமணி எல்லாம் சேர்த்து போட்டோம். இது வந்து ஒரு ஹெல்தியான ஒரு சாம்பார். இப்போ கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கடுகு சேர்க்கணும். எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு கொஞ்சம் சூடாகட்டும். கடுகு போட்டு சூடாயிட்டான்னு பாத்துக்கலாம். வேற வழி இல்ல. இப்ப கொஞ்சம் சூடான பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மத்தத சேர்க்கலாம். இதுல வந்து அரைக்கிறதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்கணும். கொஞ்சமா சீரகத்தூள் சேர்த்துக்கணும். சாம்பார்ல தேங்காயை அரைச்சு சேர்த்து அரைச்சு ஊற்றணும். ஓகே, இது வந்து அரைக்கிறது ஒரு பாதி மூடி அளவு தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், நிறைய வேண்டாம், ஒண்ணு இல்லைன்னா 2 போதும் நமக்கு. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா சீரகத்தூள், சீரகம் இருந்தா சீரகமாவே சேர்த்துக்கலாம். அது எப்படி அப்புறமா கூட அது அரைக்கும் போது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் சேர்த்து அதை நல்லா பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, தண்ணி விட்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். சாம்பார்ல இருந்து வர மாதிரி இதுவாயிடாதா? இல்ல, ஒண்ணாகாது. இது நம்ம மசாலா ஐட்டம்ஸ் கிடையாது. வெறும் தேங்காய், பச்சை மிளகாய் ஒரு திக்னஸ்க்காக. சாம்பார் நல்லா திக்கா இருக்கும். நார்மலா நீங்க வந்து கூட்டமா கொஞ்சம் கெட்டியா, நார்மலா நீங்க சாம்பார் வைக்கும் போதே நீங்க புளி கரைச்சிட்டு பருப்பு எல்லாம் போடும் போதே தேங்காய் அரைச்சு விட்டீங்கன்னா அது ஒரு ஃபிளேவர். எங்க ஊர் சைட்ல எல்லாம் தேங்காய் எல்லாம் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் தேங்காய் சீரகம் போட்டு அரைச்சு அது ஃபைனலா போடுவாங்க. அது வந்து அதுவுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுலயுமே வந்து நீங்க லாஸ்டா தாளிசம் கூட சேர்ப்பாங்க. சில பேர் இந்த நல்லா கடுகு சாம்பார்லாம் வச்சதுக்கு அப்புறம் கடுகு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு காயத்தூள் போட்டு சாம்பார் இறக்குனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தாளிசம் லாஸ்ட் போடும்போது அதனுடைய ஃபிளேவர் வேற மாதிரி இருக்கும். புரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப அடுத்தால வெங்காயம் சேர்க்கப்புறம் இது வந்து நம்ம சின்ன வெங்காயனால எடுத்துக்கலாம், பெரிய வெங்காயனால எடுத்துக்கலாம். கொஞ்சம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நம்ம விருப்பம் தான். குட்டி வெங்காயம் போட்டீங்கன்னா அப்படியே பெருசானாலும் போட்டுக்கலாம், இல்ல நீல நீளமா வேணும்னு போட்டுக்கலாம். கீரையோட சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் குட்டி குட்டியா இருந்தா டேஸ்ட் அதிகமா இருக்கும். அதனால நம்ம வந்து சின்ன வெங்காயம் போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்ல பெரிய பலாரி எடுத்திருந்தாலும் ஓகே. அதை நீங்க வந்து பொடி பொடியாவே கட் பண்ணியே போடலாம். அப்ப நல்லா இருக்கும். இது நம்ம அந்த தால்லாம் செய்வோம்ல, தால் அந்த மாதிரி கொஞ்சம் சாம்பார்னா ரொம்ப தண்ணியா இல்லாம தால் மாதிரி கொஞ்சம் கட்டியா இருக்கும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அடுத்தது சேர்த்துக்கலாம். வேக வச்சிருக்கணும். காராமணி மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா அது நல்லா ஊறினதுக்கு அப்புறம் வெந்தாதான் சேர்க்க முடியும். இதுல போட்டா வேகாது. உப்பு போடுவீங்களா? இது உப்பா லைட்டா சேர்த்துக்கலாம். இது வதங்குறதுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். இதுதானா இல்ல மறுபடியும் தாளிசம் இதா பண்ணுவீங்களா? இல்ல இவ்வளவுதான். இப்ப வரமிளகா இதுலயே தான் சேர்க்க போறோம். ஓகே, நம்ம அதுல ஒரு மிளகா தானே போட்டிருக்கோம். இதுல வந்து மிளகா வத்தல் தூள் போடல. அதுக்கு அந்த காரத்துக்கு வரமிளகா தான் நம்ம கட் பண்ணி. இதுல ஒரு மிளகா போட்டா போதும். வரமிளகா ஒரு 2-3 கட் பண்ணி சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வரமிளகா சேர்த்துக்கலாம். இல்ல அவங்களுக்கு
எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் வேணும், நல்லா காரம் வேணும் அப்படின்னா பச்சை மிளகாய் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நம்ம கொதிக்க வைக்கிறோம்ல அந்த ஸ்டேஜ்ல மிளகாய் தூள் இல்ல சாம்பார் பொடி எல்லாம் சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் மாறும். ஆனா உங்களுக்கு காரத்துக்கு வேணா மிளகாயும் சேர்த்துக்கலாம், மிளகாய் வெத்தலும் சேர்த்துக்கலாம். பாருங்க கொஞ்சம் வதங்க ஆரம்பிக்கி. இப்போ நம்ம மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். ஒரு 3 மிளகாய் வத்தலை கொஞ்சம் குட்டி குட்டியா கட் பண்ணி இதோட ஒண்ணா சேர்த்தாலும் வேணுமா இல்ல அப்படி பிச்சு போட்டுக்கலாம். இது இப்பவே சேர்க்கறதுக்காக கொஞ்சம் காரம் ஏறணுங்கிறதுக்காக தான் இப்பவே சேர்க்கிறோம். நீங்க ஃபைனலா சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சா கூட லாஸ்டா சேர்த்தீங்கன்னா காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இப்ப சேர்த்தீங்கன்னா அந்த கொதிக்கும் போது காரம் அதிகமா இருக்கும். 3 மிளகாத்தல் கிள்ளி போட்டிருக்கோம். இதை நல்லா வதக்கிக்கணும். இப்ப இதுல வந்து ஒரு தக்காளி பொடியா கட் பண்ணி, இதுவுமே சாம்பார்ல பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம வந்து கொஞ்சம் போடுவாங்க, பாதியா கட் பண்ணி. ஆனா நம்ம வந்து இந்த கீரை எல்லாம் சேரும் கொஞ்சம் தால் மாதிரி பண்றதுனால பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். இது எல்லாமே அதோட கலந்துரும், அதனால நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதுல பருப்பை வந்து மசிச்சு போடுவோமா அப்படியே போடுவோமா? பருப்பை நல்லா வேக வச்சுதான் இருக்கும், அது நல்லா மசிச்சுட்டு அப்படியே சேர்க்கணும் தான், கடைசியா சேர்க்க வேண்டியதான். வேக வச்ச பருப்பு அதுல இருக்க தண்ணியே அப்படி அந்த தண்ணியோடய சேர்த்துக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கணும், ஆகுற அளவுக்கு வதங்கணும். வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுல அரைக்கீரை சேர்த்துக்கோம். நம்ம இல்ல நீங்க அரைக்கீரை வேண்டாம் அப்படின்னா முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம், சிறுகீரை சேர்த்துக்கலாம். எது முருங்கைக்கீரை சாம்பார் ரொம்ப யூஸ்வல் எல்லாருமே செய்வாங்க. இது வந்து நம்ம அரைக்கீரையில எப்பவுமே கடைஞ்சே ஒரே மாதிரி கடைஞ்சு வச்சது அந்த மாதிரியே செஞ்சு கூட்டு வச்சது அந்த மாதிரியே சாப்பிட்டுருப்போம்ல. இது கொஞ்சம் வித்தியாசமா செய்யும் போது நல்லா இருக்கும். இது இல்ல உங்களுக்கு அது இல்ல அப்படின்னா கூட நீங்க அதை கூட சிறுகீரை முருங்கைக்கீரை எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எதுனாலும் நல்லா கழுவிட்டு பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். வெங்காயம் தக்காளி வதங்கட்டும். அண்ட் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் தேங்காயை வந்து அரைச்சு விழுதா கொண்டு வந்துடுறோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும் சொல்லியிருந்தோம், அது ஒரு பக்கம் நல்லாவே வதங்கி இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேங்காயும் சீரகம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு பேஸ்ட் ஆக்கியாச்சு. இப்போ வந்து நல்லா வதங்கிட்டு இது கூட நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற அரைக்கீரை. ஓகே, இது அப்படி இது அரைக்கீரை இல்லாம நீங்க சிறுகீரை முருங்கைக்கீரை வேணாலும் இந்த சேர்த்துக்கலாம். மத்த எந்த கீரையும் வந்து செட் ஆகாது, அதாவது இந்த தண்டக்கீரை அது வேணா சேர்த்துக்கலாம். தண்டு கீரை அதெல்லாம் சேர்த்தா செட் ஆகாது. இப்ப இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்குவோம். வதக்கி வேக வைக்க போறோம், அதாவது வதக்கி கொஞ்சமா தண்ணி தெளிச்சு வேக வைக்க போறோம். நம்ம இது வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்தது சேர்க்கலாம். தண்ணி தெளிக்கணுமா? கொஞ்சம் வதக்கிக்கலாம், வதக்கிட்டு தண்ணி தெளிச்சுக்கலாம். கீரை வந்து கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய தெரியும், எப்படி மஷ்ரூம் செய்யறோமோ அதே மாதிரிதான் இதுவும். அப்படியே பார்த்தா நல்லா சுருங்கிரும். அந்த கொஞ்சம் நல்லா சுருங்கி வரும்போது தண்ணி தெளிச்சு வேக வச்சுக்கலாம். இது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வெந்துரும். அதனால நம்ம வதக்கிக்கிறோம். ஒரு நல்ல ஒரு வாசனையும் கிடைக்கும் நமக்கு சாம்பாருக்கு. இந்த சாம்பார்னு சொல்ல தால் அந்த ஒரு மாதிரி கொஞ்சம் கெட்டியா பருப்பு வைப்பாங்கல்ல அந்த மாதிரி. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் போடும், அதிகமாயிடும் இல்ல. இது கொஞ்சம் வேகணும், வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுத்தது சேர்த்துக்கலாம். ஏன்னா பருப்பு போட்டீங்கன்னா வேகாம போயிடும், அதனால இப்பவே கொஞ்சம் வேக வச்சிருங்க. இதுல கொஞ்சமா உப்பு, நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மொத்த உப்பும் ஃபர்ஸ்ட் வதங்கறதுக்கு மட்டும் உப்பு போட்டிருந்தோம், இப்போ மொத்தத்துக்கும் தேவையான அளவு உப்பு. கீரை ரொம்ப டைமும் எடுக்காது, டக்குனு குக் ஆயிடும். இது வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்தது எல்லாமே சேர்க்கணும்.
பருப்பு வந்து எப்பவுமே கொஞ்சம் லாஸ்டா தான் சேர்க்கணும். இது வந்து வெந்ததுக்கு அப்புறமா, லாஸ்டானா வெந்ததுக்கு அப்புறம். ஏன்னா பருப்பு சேர்த்துட்டீங்கன்னா எதுவும் காயுமே, சாம்பாரா இருந்தாலுமே எதுவும் இருந்தாலும் வேகாம போயிடும். அதனால இப்போ நீங்க காராமணின்னு போட்டிருக்கிறது ஒரு காய்க்கு பதிலா காராமணியை பொறுத்த வரைக்கும் யாருமே ரொம்ப அதிகமா எடுக்க மாட்டாங்க. ஒரு கூட்டு வச்சா வேணா சாப்பிடுவாங்க, இல்ல வேக வச்சு ஒரு தாளிசம் பண்ணி கொடுத்தா வேணா சுண்டல் மாதிரி சாப்பிடுவாங்க. அதே இது நீங்க இந்த மாதிரி செய்யும்போது சாதத்திலோட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கே இது நல்லா இருக்கும். இப்ப நம்ம ரைஸுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு சாம்பார் ஒரு ரசம் அப்படி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்தியா வச்சு கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். இதுலயே காராமணிலே புளிக்குழம்பும் செய்வோம். ஆமா, புளிக்குழம்புலயும் போட்டா நல்லா இருக்கும். பாருங்க இப்ப நல்லா வேக ஆரம்பிச்சிருக்குங்க. அதுலயே வந்து தண்ணி நம்ம கொஞ்சமா தான் விட்டோம், அந்த தண்ணிலே வெந்துரும். அது நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வேகணும். வெந்துருச்சுன்னா நம்ம அடுத்து போடலாம். இப்ப நம்ம இதுல வந்து காராமணி சேர்த்தலாம். வெந்துருச்சான்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் அழுத்தி பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடும். அந்த மாதிரி பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப காராமணி சேர்த்தலாம். பருப்புக்கு முன்னாடி தான் நம்ம காராமணி சேர்க்க போறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். நல்லா வேக வச்சிருக்கணும். வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்க போறோம். காராமணி நல்லா தொட்ட உடனே மசீர அளவுக்கு வேக வச்சிருக்கணும். வேக வச்சு இதையும் கொஞ்ச நேரம் அப்படியே. இதுலயுமே தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியோட ஊத்திக்கோங்க. காராமணி வேக வச்ச தண்ணி இருந்தாலும் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதோடய சேர்த்து ஊத்திக்கோங்க. இது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுத்தது சேர்த்துக்கலாம். பருப்பு தேங்காய் அரைச்சதையும் சேர்க்கணும். இப்ப காராமணி ஆல்ரெடி வேக வச்சதுதான் நம்ம வந்து போட்டிருக்கிறோம், அதனால வேகணும் அப்படின்றது இல்ல. மசாலாவோட சேர்ந்து நல்லா ஒட்டிட்டு கீரையோட சேர்ந்து நல்லா இதுவாகும். அதுக்காக தான் கொஞ்சம் டைம் கொடுக்குறோம். கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம சேர்க்கணும். இது ஏற்கனவே வெந்ததான். இப்படி நம்ம தொட்டு பார்த்தாலே அழுத்தினாலே அமுங்குற அளவுக்கு வேக பாருங்க. லைட்டா தொட்டாலே வெந்துரும். அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 விசில் வச்சீங்கன்னா நல்லா வெந்துரும் காராமணி. இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்கு. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பை சேர்த்தலாம். ஃபர்ஸ்ட் அந்த பருப்புல உள்ள தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இதை லைட்டா கடைஞ்சு விட்டுக்குவோம். நல்லாவே வந்து வெந்திருக்கு. அதனால அப்படியே நம்ம கொஞ்சம் அப்படி அழுத்தினாலே கடைஞ்சிரும். மத்து வச்சுதான் கடையணும்ன்ற அளவுக்கு இல்ல, அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சிருக்கனால நம்ம நல்லாவே இதுவாகணுமா இல்ல ஒண்ணும் பாதிமா? போதும், இந்த அளவு இருந்தாலே போதும் நமக்கு. ஒண்ணும் பாதிமா. இப்ப இதை அப்படியே இதுல ஒன்னா சேர்த்தலாம். எல்லாமே வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சேர்க்கணும். கீரை காராமணி எல்லாமே வெந்து நல்லா சாஃப்ட் ஆகி இருக்கிறதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்டே இப்ப பருப்பை சேர்த்துறீங்கன்னா அத்தால எதுவுமே வேகாது. அதனால எல்லாமே வெந்ததுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும். இப்ப இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துட்டோம். காரத்துக்கு மிளகாய் வத்தல் போட்டிருக்கோம். அது போக நம்ம தேங்காயிலையும் பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம். அதனால மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இதுல வேற எதுவுமே சேர்க்க போறது இல்ல. இது கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா தேங்காய் சேர்க்கணும். இந்த பருப்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் தேங்காய் சேர்க்கணும். ஃபைனலா பூண்டெல்லாம் இப்ப சேர்க்கலாமா? இல்ல, அதெல்லாம் கொஞ்சமா லைட்டா வதக்கி சேர்க்கிற மாதிரி இருக்கும். இப்ப இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். தண்ணி விடணுமா? இல்ல, தண்ணி வேண்டாம். இந்த தேங்காய் சேர்க்கும் போது வேணா கொஞ்சம் அப்போ விடுற தண்ணி. ஓகே. இப்ப இது நல்லா கொதிக்கணும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பருப்பு புரோட்டீன் கண்டென்ட், அதுக்கப்புறமா கீரை அயன் அண்ட் மெக்னீசியம் அண்ட் டால் பருப்பு இருக்கிற மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா காராமணி பயிறு. ஸோ ஸ்ப்ரவுட் ரிலேட்டடான மொத்தத்துல ஒரு ஹைலி நியூட்ரியன் வேல்யூ கொண்ட ஒரு டிஷ்ன்னு சொல்லலாம். அண்ட் குழந்தைங்களுக்கு தனித்தனியா நம்ம கொடுத்தோம்னா கூட அவங்களுக்கு பிடிக்காது.
இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா பருப்பு சாதம் மோஸ்ட்லி குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. சாம்பார் பிடிச்ச விஷயமா தான் இருக்கும். கீரை தனியா பொரியல் பண்ணி கொடுத்தாலும் இல்ல கடைஞ்சு கொடுத்தாலும் பிடிக்காது. அதுவே இதுலயே போட்டுட்டு நெய் விட்டு கொஞ்சம் கொடுக்கும்போது பசங்க கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு இருக்கும். காராமணியை கூட நம்ம வந்து கொஞ்சம் மசிச்சிடலாம். மசிச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுல சொல்றேன். அப்போ அவங்களுக்கு அதுல சரியாவும் சாம்பார் தான் அப்படின்ற அந்த ஃபீல்ல சாப்பிட்டுருவாங்க. பொதுவாக அந்த காராமணியுமே பசங்க வந்து தனியா கொடுத்தா சாப்பிடறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்றனால சாப்பிடறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இதே மாதிரி நீங்க செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பா சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது தெரியாம போயிடும். கேட்டு சாம்பார், ஆமா பருப்பு இருக்குது சாம்பார் தான் அப்படின்ற மாதிரி எடுத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தாளிசத்தோட ஆரம்பிச்சோம். ஸோ அதனால ஃபைனலா தாளிசம் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க நார்மல் இது பண்ணிட்டு ஃபைனலா கூட நெய் விட்டு தாளிசம் பண்ணி போடலாம். அதுல போடுறாந்தா கடுகு, காஞ்ச மிளகாய், எல்லா கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து போட்டீங்கன்னா அதுவும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது தாளிசத்தோட தான் ஆரம்பிச்சோம். அதனால தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா அது ஏன்னா நம்ம வந்து அந்த காரம் உள்ள சேரணும்ன்றதுக்காக நம்ம தாளிசம் வந்து ஃபர்ஸ்டே நம்ம சேர்த்துட்டோம். இந்த காஞ்ச மிளகாவோட காரம், ஏன்னா நம்ம ஒரு பச்சை மிளகா தான் அதுல சேர்த்திருக்கோம். இதுல வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காரமே இல்லை அப்படின்றப்போ காஞ்ச மிளகாவோட சேர்த்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நல்ல கொதி வந்திருக்குது. அதுக்கான டைம் கொடுப்போம் இன்னும் கொஞ்சம் நேரம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கூடிய இந்த தேங்காய் பேஸ்ட் இதுல ஆட் பண்ண வேண்டியதுதான். பச்சை மிளகாயோட நல்லா கொஞ்சம் கொதி வரணும்னு சொல்லியிருந்தோம். கட்டி ஆயிடுச்சு. நம்ம சொன்னால இது மாதிரி தால் மாதிரி இருக்கும் அப்படின்ற பச்சை மிளகாய் தேங்காய் பேஸ்ட், சீரகத்தூள், சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சிருக்கோம். கொஞ்சம் தண்ணி போதும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாமா? ரொம்ப இல்ல போதும் இருக்கிற மாதிரி இல்ல கொஞ்சம் கரெக்டா இருக்கும். நம்ம சொன்னோம்ல சாம்பார் தான் கொஞ்சம் தண்ணி, இது கொஞ்சம் தால்னா கொஞ்சம் கட்டியா தான் இருக்கும். இப்படி இருந்தாலே கரெக்டா இருக்கும். கொஞ்சம் கொதிச்சதுன்னா கரெக்டா வந்துடும். இன்னும் கொஞ்சம் திக்காயிடாதா? இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாமா? அப்படின்னு கொஞ்சம் இந்த பருப்பு தண்ணி வேணா விடலாமா? அந்த பருப்பு இது போதும். கொஞ்சம் கொதிக்கட்டும். திறந்து வச்சா மூடி வச்சா? திறந்தே இருக்கட்டும். கீரைன்றதுனால திறந்தே வச்சு செய்யணும். ஆல்ரெடி எல்லாமே நல்லா கொதி வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்தது. இப்ப ஆனா நம்ம அரைச்சு ஊத்தி இருக்கக்கூடிய இந்த பச்சை மிளகாயும் தேங்காய் சீரகம் இந்த மூணுத்துக்கானதும் சேர்த்து இருக்கிறோம். அதுவும் இப்போ இதுல சேர்ந்து அதுல ஒரு கொதி வரும். ஒரு கொதி வந்தா போதும். ஒரு கொதி வந்தா போதும். சோ ரொம்ப இதுவாக ரொம்ப தரதரன்னு கொதிக்கணும்னு இல்ல, கொஞ்சம் கொதி வந்தாலே போதும் நமக்கு. இப்போ இது வந்து ரைஸும் போட்டு சாப்பிடலாம். இல்ல டயட்ல இருக்கீங்கன்னா இது மட்டுமே கூட கூட சாப்பிடலாம் ரைஸ் இல்லாம. ஏன்னா இதுவே உங்களுக்கு நல்ல ஃபீலிங் இருக்கும். பருப்பு இருக்குது, கீரை, என்ன சொல்றது, காராமணி. ஸோ இதுவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கும் போது ஒரு மதிய லஞ்சுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் வந்து வேணாம் அப்படின்றவங்க இதை மட்டும் எடுத்துக்கும் போதே உங்களுக்கு அவ்வளோ ஃபில்லிங்கா இருக்கும். வேற எதுவுமே தேவையில்லை. இல்ல ஒரு இதுக்கு வேணா ஒரு ரொட்டியோட வச்சு கூட சாப்பிடலாம். சப்பாத்தி சம்திங் அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இடியாப்பத்து கூட வச்சு சாப்பிடலாம். இட்லி, தோசை, இடியாப்பம் அது கூட வச்சு சாப்பிடலாம். ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷா இருக்கும். ஓகே. ஏன்னா நீங்க நார்மலா எப்ப பார்த்தாலும் ஒரு சட்னி அந்த மாதிரியே வச்சுட்டு இருக்கு, இது மாதிரி வச்சு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஓகே. இடியாப்பம், இட்லி, தோசை, இட்லிக்கெல்லாம் நல்லா இருக்குமா? இட்லிக்கு எல்லாமே நல்லா இருக்கும். அது வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கா, அப்ப எடுத்து வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. இட்லியே போட்டு கூட அந்த மினி இட்லி மாதிரி கூட சாப்பிடலாம், அப்படி நல்லா இருக்கும். ஏன்னா இதுல வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கீரை, காராமணி இது மாதிரி தான் சேர்த்துக்கீங்கன்றதுனால உங்களுக்கு வந்து ஹெல்தி, ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்க என்ன ஒரு ரெசிபி செஞ்சாலும் அதுக்கு இதை சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு இதுதான் அப்படின்லாம் இல்ல. பாருங்க நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை மட்டும் அப்படியே தூவிடலாம். ஏற்கனவே அதுல கிரீன் கீரை இது இருக்குது. இப்ப கொத்தமல்லி இலை ஃபைனலா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கொதிச்சு ஃபைனலா அந்த கொத்தமல்லி இலையோட மனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அரைக்கீரை காராமணி சாம்பார். இதுல அரைக்கீரை இல்லாம நீங்க சிறுகீரை போடலாம், பருப்பு கீரை கூட போடலாம், அண்ட் ஆஸ் யூஷுவல் முருங்கைக்கீரை போடலாம். பாருங்க ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா கொதிக்கும். சுட சுட
அரைக்கீரை காராமணி காராமணி சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆவி பறக்க காத்துக்கிட்டு இருக்குது. டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமா நேரில் சொல்லிடுங்க. வானொலி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போது காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையை சேர்த்து நல்லா லைட்டா தண்ணி தெளிச்சு வேக விடுங்க. இது வேகட்டும். தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு இதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப கீரை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வேக வச்சிருக்கிற காராமணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சிருங்க. இது கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வேக வச்சிருக்கிற பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்ப இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் விழுது சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான அரைக்கீரை காராமணி சாம்பார் தயார்.